வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத மேஷராசி பலன். இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத மேஷராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகளை அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025இன் ஜனவரி மாத மேஷராசி பலன். பொதுவாக இந்த 2025இல் மேஷராசி மக்களுக்கு கலவையான பலன்களை தரும் என்று கணிக்கப்படுகிறது. மற்றும் தங்களின் முக்கிய கிரகமான ராகு பகவான் தங்களுக்கு 12ஆம் வீட்டில் நீடிக்கிறார். அவருடன் கேதுவும் இந்த மாதம் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். தங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் ராகு பகவான் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை அவர் ஏற்படுத்துவார் என்று கணிக்கலாம். இந்த மாத இறுதியில் ஜனவரி 21 செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தில் மிதுனத்தில் நுழைகிறார். மேஷராசி அதிபதியான செவ்வாயின் இருப்பு 3ஆம் இடம் ஆதலால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவர் உங்களுக்கு தரமாட்டார் என்று தெரிகிறது. 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் ஜனவரி 4, 2025 முதல் தங்களுக்கு 9ஆம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். பின்னர் அவர் ஜனவரி 24, 2025 முதல் தங்களுக்கு 10ஆம் வீட்டில் பயிற்சியாகி பயணம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் உங்களின் வேலை வாய்ப்புகள் யாவும் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தரும் என்பதால் சற்று தொழிலிலும் வேலையிலும் எச்சரிக்கவும் கவனமாகவும் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேஷராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது மேஷராசியில் பிறந்தவர்கள் தற்சமயம் 11ஆம் வீட்டில் சனி அமர்ந்து பயணம் செய்தால் அதிக தொழில் பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றி தங்கள் தொழிலில் நல்லதொரு தீர்வு காணும் காலமாக இந்த நேரம் இருக்கும். மற்றொரு நன்மை தரும் கிரகமான வியாழன் இந்த மாதம் தங்களுக்கு 2ஆம் வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல தொழில் வாழ்க்கையை அமைய உதவி செய்வார் மற்றும் அதற்குண்டான ஆதாய பலனையும் தருவார். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து நேரடி பயணத்தில் இருப்பதால் உங்களின் தொழிலில் உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் கிடைக்கும் என்று நம்பலாம். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் திட்டமிட்டவாறு வெற்றி பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு வெற்றியை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக உங்களை வந்து அடையும். அடுத்து மேஷராசி மக்களுக்கு 6ஆவது வீட்டில் கேதுவின் அனுகிரகத்தால் நீங்கள் உங்கள் தொழிலில் அதிநுட்ப அறிவுகளை பெற்று நல்ல முயற்சிகள் உருவாக்கி உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை உங்களால் அறுவடை செய்ய முடியும் என்று தெரிகிறது. மேஷராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த 2025ஆம் ஆண்டில் மேஷராசி நிதிநிலையின்படி இந்த ஜனவரி மாதத்தில் மேஷராசி மக்கள் தங்களின் பணவரவில் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்று நம்பலாம். மேலும் உங்களுக்கு இது ஏப்ரல் மாதம் வரை பணவரவு சாத்தியமாகும் என்று கணிக்கப்படுகிறது. காரணம், இந்த மாதத்தில் பெரிய கிரகமான உங்களுக்கு நன்மை செய்யும் குரு பகவான் வியாழன் இந்த மாதத்தில் தங்களுக்கு இரண்டாவது வீட்டில் நன்றாக பயணம் செய்கிறார். இதனால் பணம் மற்றும் பொருள் ஆதாயங்கள் தடங்கல்கள் இன்றி உங்களை வந்து சேரும். மற்றும் 2ஆவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரி 15, 2025க்கு முன் நல்ல பண ஆதாயங்களை உங்களுக்கு தருவார். ஜனவரி முதல் பாதியில் உங்கள் நிதி ஆசைகளை திருப்திப்படுத்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டுவார் என்றும் நம்பலாம். இருப்பினும் ஜனவரி 15 முதல் ஜனவரி 31, 2025 வரை நீங்கள் தவிர்க்க முடியாத தேவையற்ற செலவுகளை சில நேரங்களில் சந்திக்க நேரிடும். ஆகவே செலவுகளில் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. இயற்கையாக இந்த நேரத்தில் மேஷராசி மக்களுக்கு சேமிப்பு திறன் குறைவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மேஷராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும் பொழுது தங்களின் காதல் மற்றும் திருமண ஜாதகத்தின்படி இந்த ஜனவரி மாதம் மேஷராசி மக்கள் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் வியாழன் அமர்ந்து பயணம் செய்வதால்
அன்பின் அடிப்படையில் நல்லதொரு பலன்களை பெற்று குடும்பமும் காதலும் நலமாக வாழ்வீர்கள். இதன் காரணமாக திருமணமான மேஷராசி மக்கள் தங்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள். திருமணத்தில் ஈடுபட விரும்புவர்களுக்கு சாதகமான பலன்களும் திருமணம் செய்து கொள்வதற்குண்டான சூழலும் கிடைக்கும். இந்த மாதத்தில் தங்களுக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் உங்களுக்கு சாதகமாக 10ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ய இருப்பதால் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவதில் தடையதும் இல்லை என்று நம்பலாம். அடுத்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகமான சுக்கிரன் ஜனவரி 28, 2025 முதல் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை உருவாக்குவார். ஆகவே சற்று இந்த நேரத்தில் கவனமாக காதலில் இருக்க வேண்டும். நீங்கள் காதல் திருமணத்திற்கு திட்டமிட்டிருந்தால் ஜனவரி 15, 2025க்கு முந்தைய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இருப்பினும் 12ஆம் வீட்டில் ராகுவின் இருப்பு இந்த மாதத்தில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்களை அவர் உருவாக்க முயல்வார். இருப்பினும் மேஷராசி மக்களாகிய நீங்கள் அதை எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மேஷராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது இந்த ஜனவரி 2025 உங்கள் குடும்ப ஜாதகத்தின்படி மேஷராசி மக்கள் இந்த மாதத்தில் 2ஆம் வீட்டில் குரு பகவான், விராடன் மற்றும் 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல தருணங்களை உருவாக்கி மகிழ்ந்து அனுபவிப்பார்கள். இருப்பினும் இந்த மாதம் 12ஆம் வீட்டில் ராகுவின் நிலை உங்களின் குடும்பத்தில் சில குழப்பத்தை அவர் உருவாக்க முயல்வார். மற்றும் அறிவுடன் நீங்கள் செயல்பட்டால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவீர்கள். மற்றும் 6ஆம் வீட்டில் கேது உங்கள் குடும்ப உறுப்பினர் மற்றும் உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்களின் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை நன்கு கவனிக்கவும் பொறுமையாக கண்டு அதிலிருந்து வெளிவரவும் முயற்சியில் இருக்க வேண்டும். மறுபடியும் இந்த மாதத்தின் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு திருப்தியை தராது. இதனால் நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்தவாறு அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். அதிக செலவுகளை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்ப உறவை காப்பாற்றுவது நலமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினருடன் இருக்கும் உறவை மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். மேஷராசி மக்களின் ஜனவரி மாத ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது இந்த மாதம் ஜனவரி மாதத்துக்கான ஆரோக்கியத்திற்கான 2025 ஜாதகப்படி மேஷராசி மக்களுக்கு உங்களின் ராசி அதிபதி செவ்வாய் ஜனவரி 21, 2025 முதல் நல்ல நிலையில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் உங்களின் மனதின் தைரியத்தையும் தியாகத்தில் உறுதியையும் வல்லமையும் வளர்த்துக் கொள்ள முடியும். நீங்கள் மிகவும் தைரியமாக உங்களுடைய செயல்பாட்டில் இருப்பீர்கள். இதன் காரணமாக இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் அனுபவிப்பீர்கள். இந்த மாதத்தில் குரு பகவான், விராடன் தங்களுக்கு 2ஆம் வீட்டில் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் உங்களின் வாழ்வை கடக்க முடியும். இருப்பினும் இந்த மாதத்தில் 12ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சிலவற்றில் சோம்பலும், தூக்கம் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை மேஷராசி மக்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களிடம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நேரத்தில் இல்லாததால் சில தொற்று நோய்கள் உருவாகி உங்களை தொந்தரவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சூழலும் இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் உங்கள் மேஷராசி சனி பகவான் பார்ப்பது உங்களுக்கு மயக்கம் மற்றும் சற்றே சோம்பலை ஏற்படுத்தும் சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு தாமதமாக தூங்கும் பிரச்சனையும் தூக்க பிரச்சனையும் ஏற்படும். ஆகவே உங்களுடைய தேகத்தை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு நடைப்பயிற்சி, யோகாசனம், உடற்பயிற்சிகள் செய்து தேகத்தை நலமாக பராமரிக்க இந்த நோய்கள் தாக்கத்திலிருந்து நீங்கள் தாராளமாக வெளிவர முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆலோசனை என்பது உங்களுக்கு இது பரிகாரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் முருகரை வழிபடவும் அவரின் சண்முக கவசத்தை படியுங்கள். சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை 9 முறை சுற்றி வாருங்கள். மற்றும் சிவோம் என்ற மந்திரத்தை சாதாரணமாக உச்சரித்துக் கொண்டே இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் தேக ஆரோக்கியத்தையும் செல்வப்பெருக்கும் தரும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துடன் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமோந்து போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.